ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 ஜூலை 24 ஷிஃப்ட் 3 மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷனில் பார்த்தீங்கன்னா எ கார் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 350 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் தான் கேட்க போகிறான். ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 350 கிலோமீட்டர் இங்கே இருக்குது, அதே மாதிரி 450 கிலோமீட்டர். மொத்தமாக ஆட் பண்ணோன்னா 800 கிலோமீட்டர் அப்படின்றது வந்துடும். ஒன்று 5 ஹார்ஸ்னு கொடுத்துட்டான், இன்னொன்று கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஸ்பீடு கொடுத்துட்டான். 450 கிலோமீட்டர் டிவைட் பை 90 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? 5 ஹார்ஸ்ன்ட்டு டைமை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சனா எனக்கு என்ன வரும்? 800 டிவைட் பை 10, 80 கிலோமீட்டர் பர் ஹார். எது மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அப்படின்றத கேட்குறான். மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீமில் 30, ரெண்டாவது ஸ்கீமில் பார்த்திங்கன்னா 2 சக்ஸஸிவ் 15. 15 + 15 மைனஸ் 15 இன்ட்டு 15 டிவைடட் பை 100. கண்டிப்பாக 30 விட கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ வந்து இதை கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து இங்கே பாருங்கள், மொத்தம் நான் 3 பொருள் செல்லர்கிட்டேருந்து வாங்குகிறேன், ஒரு பொருள் ஃப்ரீ. அப்படின்னா எனக்கு என்ன வரும்? இன்ட்டு 100 பண்ணோம் அப்படின்னா 33.33 வரும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஸ்கீம் 3 பெருசாக இருக்குது, டிஸ்கவுண்ட் அதிகமாக இருக்குது. இப்போது மொத்தமாக 8 பொருள் வாங்குகிறேன், 8 பொருள் வாங்குகிறேன், அதில் 3 பொருள் ஃப்ரீனா என்ன ஆகும்? 1/8 வந்து 100/8 வந்து 12.5 வரும். 12.5 இன்ட்டு 3 என்ன வரும்? 37.5. ஆன்சர் வந்து 4. 2 ரேடியஸ் கொடுத்துருக்கான். டச் ஈச் அதர் எக்ஸ்டர்னலின்னு சொல்லிட்டான். டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் என்னன்றது தான் கேட்குறான். அப்போ என்ன பண்ணலாம்? 2 R1 இன்ட்டு R2. 2 R1ஓட வேல்யூ என்ன? 22. R2ஓட வேல்யூ என்ன? 16. என்ன பண்ணலாம்? 4 வெளியே எடுத்துடலாமா? ஸோ 8√22. ஏபிசியும் டிஇயும் 2 ட்ரையாங்கிள் கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டான். கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்னால என்ன அர்த்தம்? அந்த ரேஷியோஸ் எல்லாமே சேமாக இருக்கும்னு அர்த்தம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்? ஏபிசி டிஇஎஃப். ஏசியும் 2 பார்ட்டாக இருந்தால் டிஎஃப் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக வராது. அதே மாதிரி பெரிமீட்டர் வந்து சேமாக இருக்கும். ஏபிடிஇ பிசிஇஎஃப் இதுவும் சேமாக இருக்கும். ரேஷியோ ஆஃப் த ஆங்கிள்ஸும் சேமாக இருக்கும். ஆனால் ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் வந்து சேமாக இருக்காது. இந்த சம்மில் tan x = 7/5ன்னு சொல்லியிருக்கான். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான். ஓகே, இந்த சைன் காஸ் இருக்குது, சைன் காஸ் இருக்குது. ஓகேவா? எப்படியும் ஹைப்போட்டன்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும், அதனால் அதை கன்சிடர் பண்ண தேவையில்ல. 9 × 7 minus 42 divided by 5 into என்ன வரும்? 5 divided by 15 into 7 plus 21 into 5. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்ன வரும்? 63 minus 42 which is 21. ஓகேவா? நியூமரேட்டரில் 21 வந்துருச்சு. இது எவ்வளோ வரும்? 105. இது ஒரு 105. 210 வரும். 210 கேன்சல் பண்ணோன்னா 0.1. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த க்யூப்ஸ் ஆஃப் 2 given நேச்சுரல் நம்பர், அதாவது a cube மைனஸ் b கியூபோட வேல்யூ என்ன? 6272ன்னு சொல்கிறான். ஃபார்முலா எழுதிடலாமா? ஃபார்முலா என்ன வரும்? a மைனஸ் பிக்கு பதிலாக 8 இன்ட்டு a மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏபி. ஓகேவா? கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? இது ஒரு 7 டைம்ஸ் அப்படின்றப்போ இது ஒரு 6, 8 டைம்ஸ், 3, 4 டைம்ஸ் அண்ட் 64 வெளியே எடுத்துகிட்டு வந்து மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 0, 2, 7 = 3ab. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 214 வரும். ஆன்சர் 240. இதையும் நம்ம டைரெக்டாக எடுத்து போட்டுற வேண்டியதான். 6 × 7 42 ப்ளஸ் 13 × 6 எவ்வளோ வரும்? 78 டிவைடட் பை 42 மைனஸ் 78. மேலே என்ன வரும்? 100 வராது, 120 வருமா? 120 வரும். கீழே எவ்வளோ வரும்? 78 மைனஸ் 42னா இது ஒரு 6, இது ஒரு 3, 36 வரும். 36 மைனஸ் 36 வரும். கேன்சல் பண்ணோன்னா 3 டைம்ஸ் 2, 10 minus 10 divided by 3. 200 meter linear race. ஓகேவா? A gives B a start of 25 meter. அப்படின்னா என்ன அர்த்தம்? A 200 மீட்டருமே ஓடுவான்,
பின்றவன் என்ன பண்ணுவான், 25 மீட்டரை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 175 மீட்டர் தான் ஓடுவான். ஏ வின்ஸ் த ரேஸ் பை 10 செகண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ டி செகண்ட்ஸில் வந்து வின் பண்ணிட்டான்னா பிக்கு எவ்வளோ நேரம் ஆகும், டி ப்ளஸ் 10 செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான், ஏ என்ன பண்ணுறான், 45 மீட்டர் அவனுக்கு ஸ்டார்ட் கொடுத்துட்டான். அப்படின்னா 45 மீட்டர் ஸ்டார்ட் கொடுத்துட்டான்னா பி எவ்வளோ தூரம் ஓடி இருக்கணும், பின்றவன் 155 மீட்டர் தான் ஓடி இருக்கணும். அப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆகுது, டெட் ஹீட் ஆகிடுது. தட் மீன்ஸ் டீன்றது சேமாக இருக்குது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா பியோட ஸ்பீடை ஈக்குவல் பண்ண பார்க்குறேன். அதாவது 175 மீட்டர் 175 மீட்டரை டி ப்ளஸ் 10 செகண்ட்ஸில் வந்து ஓடிருப்பான். இது பியோட ஸ்பீடு. அதே மாதிரி 155 மீட்டரை டி செகண்ட்ஸில் ஓடிருப்பான். இதுவும் பியோட ஸ்பீடு தான். இது ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவல் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாமா. 35 இது என்ன வரும், 31 அப்படின்றது வரும். கிராஸில் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 35t இஸ் ஈக்குவல் டு 31t ப்ளஸ் 310. அப்போது 4t இஸ் ஈக்குவல் டு 310னா டீயோட வேல்யூ என்ன, 77.5 செகண்ட்ஸ். ராம்க்கு 15 ஹவராகவும் 60 பேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ராமும் ரியாவும் சேர்ந்தாங்க அப்படின்னா 180 பேஜை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது, 30 மணி நேரம் ஆகுது. அப்போது ரியா 20 பேஜை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு தான் கேட்குறான். கேன்சல் பண்ணலாமா. 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் 10, இது 3, இது 2. அதாவது ராமோட எஃபிஷியன்சி 2, ராம் ரியா ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணாங்கன்னா 3. அப்போ என்ன, ரியாவோட எஃபிஷியன்சி அப்படின்றது 1. இது என்ன பண்ணலாம், 2 × 15 × 60. ரியாவோட எஃபிஷியன்சி 1. எத்தனை பேஜ் முடிக்க போகிறா, 20 பேஜ். எவ்வளோ நேரம் ஆக போகுது, 3 டைம்ஸ். ஓகே, 3 டைம்ஸ் 30 டிவைடட் பை 3 என்ன வரும், 10 ஹார்ஸ். ஏ ஒரு வேலையை முடிக்க 9 நாள் ஆகுது, பி அதே வேலையை முடிக்க 12 நாள் ஆகுது. அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும், 12:9 இருக்கும். கேன்சல் பண்ணோன்னா 4:3, 36ன்றது எனக்கு டோட்டல் ஒர்க்காக இருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன், எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ். ஓகேவா, 36ன்றது டோட்டல் ஒர்க்காக இருக்கும். 5 நாள் வந்து சேர்ந்து வேலை செய்கிறாங்க. 7 × 5 அப்படின்னா 35 பார்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது மீதி ரிமைனிங் இருக்கிறது ஒரு பார்ட் ஒர்க்கு. மொத்தம் 36 பார்ட் ஒர்க்கில் 1 பார்ட் வந்து ரிமைனிங் இருக்குது. ஏரோப்ளைன் 5 மடங்கு வேகமாக போகுது பஸ்ஸை விட. ஓகேவா, பஸ்ஸை விட வேகமாக போகுது. பஸ்ஸு 60 கிலோமீட்டரை 80 நிமிஷத்தில் வந்து கிடக்குது. தட் மீன்ஸ் ஸ்பீடு எவ்வளோவா இருக்கும், 60 டிவைடட் பை 80 மினிட்ஸ். அதை நான் மினிட்ஸாகவே வச்சுக்கிறேன், எதுவுமே பண்ணல. 1 பார்ட்டு தான் 60ஆக இருந்ததுன்னா ஏரோப்ளைனோட ஸ்பீடு என்ன, 5 பார்ட். இது ஏரோப்ளைனோட ஸ்பீடு. 25 மினிட்ஸில் எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணோம், இன்ட்டு 25 பண்ணிக்கலாமா. ஸ்பீடு இன்ட்டு டைம் தான் என்னது, டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும், 3/4ன்னு வரும். அப்போது 15 × 25, 15 × 25னா 2, 25, 10, 15, 573. 375 டிவைடட் பை 4 என்ன வரும், 93.75. ஒரு வருஷத்துக்கு 4.5% ரேட்டாக இருந்ததுன்னா 135 ரூபா ஆகும். இதுவே 5% இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா எவ்வளோ அடிஷ்னல் நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்றது தான் கேட்குறான். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0.5. ஸோ 4.5%க்கு 135 ரூபா கிடைக்கும்னா 0.5%க்கு எவ்வளோ கிடைக்கும். கேன்சல் பண்ணால் 9, கேன்சல் பண்ணால் 15 rupees. இது மைனஸ் பண்ணால் 4, 4 4s are 16. 2 + 16 டிவைடட் பை 8 × 1/2. கேன்சல் பண்ணால் 1, 3. முதல்ல உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்துருவோம். 6 3s are 18, 18 18 + 5 23, 23 × 3 இங்கே இருக்குது. அது டினாமினேட்டரில் வரப்போகுது, டிவைடடில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 4 4 - 4 0 0 × 0. ஸோ 15 - 0 டிவைடட் பை
3 into 23, 0 divided by anything, 0. Answer is 15. 360 degree தான் 36 மார்பிள்னா மாதுரிக்கு எவ்வளோ மார்பிள் கிடைக்கும்? 180 டிகிரியில் எவ்வளோ கிடைக்கும்? 18 மார்பிள் கிடைக்குமா? ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா 25% இன்கம் என்ன பண்ணிடுறான், டெய்லி யூஸ் பண்ணிடுறான். மீதி அவங்ககிட்ட 75 இருக்குது. இன்கம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 75% வந்து வச்சுருக்கான். ஸோ 3/4 வச்சுருக்கான். அதில் என்ன பண்ணுறான், 18% வந்து கொடுத்துட்றான். 18% வந்து கொடுத்துட்டான் அப்படின்னா மீதி அவங்ககிட்ட என்னவாக இருக்கும், 82% வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 16% வந்து கொடுத்துட்றான். 16% கொடுத்துட்டானா 84% அவங்ககிட்ட ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இருக்கிற ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 861ன்றது ரிமைனிங் இருக்குது. இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாமா? இது 2 டைம்ஸ், இது 41. 41 இன்ட்டு 2 தான் 82. ஸோ 21. 21 இன்ட்டு 4 தான் இது. நெக்ஸ்ட்டு இது இன்ட்டு இதுனா 2. ஸோ எக்ஸ் இன்ட்டு 6 டிவைடட் பை 1000. 10,000 இஸ் ஈக்குவல் டு என்னது, 1. அப்போ எக்ஸ் is equal to 10,000 divided by 6 எவ்வளோ, 1. 666 2/3. சைனை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், கொசிகன் டீட்டாவை 1/xன்னு எடுத்துப்போம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ √5 இருந்ததுன்னா x³ ப்ளஸ் 1/x³ வேல்யூ என்னவாக இருக்கும், √5 ஹோல் கியூப் மைனஸ் 3√5. 5√5 மைனஸ் 3√5 2√5. cosecant theta plus cot theta is equal to 3/2. அப்போது cosecant theta minus cot theta ஓட வேல்யூ என்னவாக வரும், 2/3 வரும். இதை வச்சு என்ன பண்ணிடலாம், காட்டுக்கு காட்டு கேன்சல் பண்ணிடுறேன். அப்போது 2 cosecant theta ஓட வேல்யூ என்ன, 3/2 ப்ளஸ் 2/3. 9 9 இது ஒரு 4, 13/6. அப்போது இங்கே 2 இருக்கா, அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 13 டிவைடட் பை 12 தான் ஆன்சர். ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 12 நாளில் முடிக்கிறாங்க. ஏபி அதே ஒர்க்கை தனித்தனியாக 36 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது என்னோடய டோட்டல் ஒர்க் என்ன வரும், 36. எல்சிஎம் எடுத்துட்டேன். இது 3, இது 1, இது 1 எஃபிஷியன்சி. அப்போது பி தனியாலாம் முடிக்க எத்தனை நாள் ஆகும், இது 3 தான், அதாவது 1 1, மீதி இருக்கிறது சி வந்து 1 தான் இருக்கும். கரெக்டாக எஃபிஷியன்சி 1 தான் இருக்கும். டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி என்ன, நம்பர் ஆஃப் டேஸ், 36 நாள் ஆகும். ஸ்பியரோட டயாமீட்டர் என்னென்னா 7 அப்படின்றத சொல்லிட்டோம். அதோட வால்யூம் என்னன்றதான் கேட்குறோம். சரியா? ஸ்பியரோட ஃபார்முலா என்ன, 4/3 22/7 இன்ட்டு r³ 7/2 இன்ட்டு 7/2 இன்ட்டு 7/2. என்ன பண்ணிக்கலாம், 7க்கு 7 கேன்சல். நெக்ஸ்ட்டு 11, இந்த 2க்கு இந்த 4 கேன்சல். அப்போது 49 இன்ட்டு 11 எவ்வளோ, 49 இன்ட்டு 11னா 9 3 5. 5 3 9 டிவைடட் பை 3 எவ்வளோ வரும், 179.67. What is the difference between the average demand and average production of the 3 companies taken together? அப்போ ஆவரேஜ் டிமாண்டும் ஆவரேஜ் ப்ரொடக்ஷனோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறான். முதல்ல ஆவரேஜ் டிமாண்ட்லாம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். என்ன பண்ணிடலாம், தௌசண்ட்ஸ் எல்லாத்தையுமே எண்ணிப்போம். 3 7 12 12,000. நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் எண்ணிப்போம். 8 13 16 1600. நெக்ஸ்ட்டு என்ன வரும், 32, இது ஒரு 18 50. 05631. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் என்னவோ தௌசண்ட்ஸை 3 5 என்னது 7 7000. அடுத்து 600 1400 1400 2200 2200. அடுத்து 20 49 49 79 82 82 2829. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது 13650 மைனஸ் 9282 எவ்வளோ வரும், 64. ஒன்று கடன் வாங்கிட்டேன் அப்படின்னா 8
இது ஒரு 6, 3, இது ஒரு 4. 4, 3, 6, 8. இதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4, 3, 6, 8 டிவைடட் பை 6, 8 டிவைடட் பை 3 பண்ணோன்னா 1, 4, 5, 6 வரும். சென்ட்ராய்டு, ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு என்ன அப்படின்னா எல். ஓகேவா? PQR. PQவோட வேல்யூ என்னென்னா 6ன்னு கொடுத்துட்டான். PLோட வேல்யூ என்ன? PLோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஹைட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹைட், அதாவது இந்த ஹைட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? √3/2 A தான் என்னோட ஹைட். ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 6 போட்டுக்கலாம். கேன்சல் பண்ணால் 3. இது 2, 1 வந்து 2:1. அப்போது 3 பார்ட்டு தான் 3√3 இருந்ததுன்னா 2 பார்ட் எவ்வளோ? 2√3. ஆன்சர் இஸ் 2√3. 112%, அதாவது 12% ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 112% தான். 28னா 24.25ன்றது எவ்வளோ % ப்ராஃபிட் அப்படின்றதான் கேட்குறான். 26 1/4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, நார்மலாக மாற்றிக்கிட்டோம்னா 105 டிவைடட் பை 4ன்னு வரும். ஸோ 28 ருபீஸ் தான் 112னா 105 டிவைடட் பை 4 எவ்வளோ? டிவைடட் பை 4க்கு நான் இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? 7 டேபிள்ஸில் அடித்தோன்னா இது 4 டைம்ஸ். இதை அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 15 அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் இதை 4 டைம்ஸ் அடித்தோன்னா 28. அகைன் ஒரு 4 டைம்ஸ் அடித்தோன்னா 7. அப்போது எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னவா வரும்? எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 105ன்னு வந்துடும். ஓகேவா? இந்த 105%ன்றது செல்லிங் ப்ரைஸ், எனக்கு ப்ராஃபிட்ன்றது 5%. இந்த சம்மில் ஏவோட வேல்யூவை 0.01னோ பியோட வேல்யூவை 0.003ன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டால் என்ன ஆகிடும்? A³ ப்ளஸ் B³ மாறிடும். இப்போ அதே தான் என்ன 25 வெளியே எடுத்துடலாம். 25 வெளியே எடுத்ததுக்கப்புறம் இது என்னவா மாறும்? A² மைனஸ் AB ப்ளஸ் B² அப்படின்றது மாறிடுது. இது என்னவா வரும்? இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா A ப்ளஸ் B கூட இதுவும் சேர்ந்து தான் வரும். ஸோ கேன்சல் ஆகிடும். A ப்ளஸ் B டிவைடட் பை 25 தான் எனக்கு வரப்போகுது. A ப்ளஸ் B என்ன? 0.01. B என்ன வரும்? 0.003. அப்போது 0.013 டிவைடட் பை 25ன்னு வரப்போகுது. ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்கான்? ஒரு டைப்பாக கொடுத்துருக்கானா? ஸோ அப்போது 13 டிவைடட் பை 25 இன்ட்டு 3 டெசிமல் தள்ளி இருக்குது. ஸோ 1, 2, 3. ஓகேவா? இது அப்படியே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 10^3ன்னு வரும். 13 டிவைடட் பை 25 இன்ட்டு 10⁻³